பிரைஸ் தி லார்ட். கேக்குதுங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கேக்குது சிஸ்டர். ஓகே. இப்போ நம்ம வசனத்துக்கு நேரா கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆண்டோட பாதத்தை நோக்கி நம்ம எல்லாரும் ஒரு ஒருமனப்பட்டவர்களா அவரோட முகத்தை நோக்கி நம்ம ஒரு பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு 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 worship, ஒரு 4-5 மினிட்ஸ்க்குள்ள அதுக்கப்புறம் ஆண்டோட வார்த்தையை கொடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி அந்த ராஜாவை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. ரிபாடா தடா ஷாந்தா டகாடா பனாமா ரமடா தடா ஷடடா பலகரியா பதடா ஷகபா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய், இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க வலது கைய இருதயத்துக்கு நேரா வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேங்க்யூ டேடி, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. ரிபாதலா சாந்தரபரபா ஒரிபாலா கரபலபா. ஆண்டவரே, இந்த வருஷத்தை தொடங்கினவங்க அநேகர் ஆண்டவரே, இந்த 10 மாத காலங்களை எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே நேர்த்தியா எங்களை நடத்திட்டு இந்த 11வது மாதத்துல அடியெடுத்து வைப்பதற்கு அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எத்தனையோ பேர் இந்த வருடத்தை துவங்கினாங்க, ஆனா அந்த 11வது மாதத்துல அடியெடுத்து வைக்கல ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் தொழுது கொள்வதற்கு உங்க சுத்த கிருபைதான் ஆண்டவரே காரணம். அந்த கிருபை நிமித்தம் நாங்கள்லாம் இணைந்து இருக்கிறோம் ராஜா. எசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறீர். உடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இணைக்கும்படி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் டச் பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்றேன். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாரையும் உடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்துக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்லணும் எல்லாரும். ஹalleluya. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நாளின் praise the Lord. Praise the Lord. Praise the Lord everyone. இந்த நாளின் தியானத்துக்காக ஆண்டவர்ட்ட கேட்ட, ஆண்டவரே நான் என்ன வார்த்தை சொல்றது, யூத்தா இருக்கிறாங்களே எல்லாரும், நானும் யூத்தில் இருந்ததான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரே என்ன சொல்றது அப்படின்னு ஆண்டுட்டு மத்தியானம் வரைக்கும் எனக்கு ஒரே குழப்பம். ஆல்மோஸ்ட் 4:30 மணிலேருந்து ஜபத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கேன். இப்போது ரிவைவல், எழுப்புதல் இல்லையா? நம்ம டீம் பேரே என்னது? ரிவைவல் வாரியர்ஸ். எழுப்புதல். எழுப்புதல் எப்படி வரும்? என்ன பண்ணாக்க எழுப்புதல் வரும்? இதுதான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். நம்ம எழுப்புதல் வரத்திற்கு நம்ம என்ன செய்யணும்னா 2 காரியம் செய்யணும். மேஜராக 2 காரியம் செய்யணும். அந்த 2 காரியத்துக்கு நம்ம கவனமாக கீழ்ப்படிஞ்சு நம்ம ஒபே பண்ணோம், காட் கிட்ட சரண்டர் பண்ணோன்னா உங்கள் ஒவ்வொருத்தரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து கொண்டு அப்போஸ்தல நடபடிகள் அந்த 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். Acts chapter 1 verses 8. சீக்கிரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, அதுக்கு அடுத்துள்ள வசனங்கள் எல்லாம் பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஓகே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்களா? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஏசப்பாவுக்கு சாட்சிகளா இருப்பீங்களா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வரணுமா? இப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம ஆல்ரெடி வி ஆர் அனாய்டட் பர்சன், என்ன அக்கா இப்படி சொல்றாங்களே? அன்றைக்கு சீஷர்களை பார்த்து இயேசு அப்படிதான் சொன்னாராம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. அப்ப அவங்களாம் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெறலையா? எல்லாருமே பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல சீஷர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறாரு 12 பேரை. போகும்போது சில ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போகாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கன்னு. எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்களா? எல்லாம் சரண்டர் பண்றாங்க. போயிட்டு ரிசல்ட்டை சொல்றாங்க. காட், நாங்க போனோம் அந்த இடத்துக்கு, இஷப்பா இவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ணோம், சில இடத்துல பேய் ஓடிச்சு, பிசாசு ஓடிச்சு. அப்ப பேய் ஓடுது, பிசாசு ஓடுதுன்னா அபிஷேகம் இல்லாம ஓடாது. அது அந்த டைம், ஆன் டைம். பட் இங்க காட் சொன்னது என்னன்னா, யூ ஜஸ்ட் வெயிட். முதலாவது நம்ம சபைகள்ல, அதாவது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு நீச்சல் ஆகலும், நீந்தி செல்றோம், அப்படியே ஃபுல்லா மூழ்கி இருக்கிறது. அப்போ இததான் ஆண்டவர் என்ன அங்க மென்ஷன் பண்றாருன்னா, முழுசா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவியானவருடைய கண்ட்ரோல்குள்ள வரணும். அதுதான் எங்களுடைய சீக்ரெட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணிய நம்ம குடிக்கும் போது இந்த தண்ணி நமக்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த குடிச்ச அந்த தண்ணி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டைம்க்கு நமக்கு அப்ப போதும். அதுதான் அன்னைக்கு சீஷர்களுக்கு அந்த டைம்க்கு மட்டும் அவங்க போய் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த அனாயிட்டிங். பட் ஜீசஸ் அவங்க எல்லாருக்காக ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டைம் நெருங்கிடுச்சு, அவங்கள வச்சு ஒரு பெரிய காரியம் அங்க நடக்கணும். அப்ப என்ன ஆக போகுது? ஜீசஸ் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. போகும்போது சில காரியங்கள் எல்லாம் சொல்லிடுறாரு. நான் இப்ப கடந்து போவேன், அதுக்கப்புறம் தேற்றவாள் உங்ககிட்ட வரப்போறாரு, அவரை நீங்க பெற்றுக்கொள்றது வரைக்கும் நீங்க என்ன பெற்றுக்கொண்டது பிறகு என்ன பண்ணுவீங்க? எருசலேம்ல முதல்ல சாட்சியா இருப்பீங்களா, அப்புறம் யூதேயாவில சாட்சியா இருப்பீங்களா, அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். அப்ப இது என்ன அர்த்தம்னா, பலன் ஃபர்ஸ்ட் அடைஞ்சிருவீங்க. 2வது எருசலேம்னா நீங்க இருக்கிற எல்லைகள்ல, வட்டாரங்கள்ல நீங்க சாட்சியா இருப்பீங்க. அதுக்கப்புறம் கிராம பகுதிகளை, அந்த எல்லைகளை, நீங்க சிட்டிக்குள்ள எங்கெங்கெல்லாம் மினிஸ்ட்ரி போறீங்களோ அந்த இடத்துல யூதேயா முழு உங்களை அதவங்கள உங்களை நெருக்கமா எந்தெந்த ஸ்டேட்ல நீங்க மினிஸ்ட்ரிக்கு போறீங்களோ அங்க சாட்சியா இருப்பீங்களா. அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள முழுசா இறங்கிட்டாருன்னா, முதல்ல
உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு ரிவைவல் ஸ்டார்ட் ஆகும். முதல்ல ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருந்து தொடங்கும். உங்க ஏரியா வட்டாரங்கள்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் சில அதை ஒட்டின கிராமங்கள்ல, ஸ்டேட்ஸ்ல, எல்லா இடங்கள்ல, இப்ப நீங்க திருநெல்வேலி இருக்கிறீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சுத்தி நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. அதான் சமாரியா முழுவதும்னா. அப்புறம் பூமியின் கடைசி பரிந்தனா அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் லாஸ்ட், அதாவது பவுல் எருசலேம்ல பயன்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு. அப்போஸ்தலராகிய பேதுரு தான் எருசலேம்ல பயன்பட்டாரு. ரெண்டாவது சமாரியால யார் ஆண்டவர் பயன்படுத்தினாரு? பிலிப்போட ஊழியம் பயன்படுத்தப்படுது. பிலிப்பு வந்து அற்புத அடையாளங்களை செய்யறாரு, ஆவிக்குள்ளாக கொண்டு போகப்பட்டாரு, ஞானஸ்தானம் கொடுக்கறாரு கந்தாகிய மந்திரிக்கு. அப்ப சமாரியால மினிஸ்ட்ரி நடந்தது, ரிவைவல் வந்த போது. அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் யார் மூலமா நடந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் மூலமா பூமியின் முழு பகுதிக்கு எல்லா தேசங்களுக்கெல்லாம் போச்சு. சுவிசேஷத்தை போய் அவர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு, நிருபங்களை எழுதுறாரு, அப்ப அநேக லெட்டர்ஸ் எழுதுறாரு, தனிநபருக்கு எழுதுறாரு. எப்படி அதனால ரிவைவல்னால மட்டும்தான் அது முடியும். அப்ப அந்த முழுமையான ரிவைவல் வரணும் அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள மினிஸ்ட்ரி பண்றோம். நீங்க எல்லாருமே மினிஸ்ட்ரி பண்றீங்க, நானும் மினிஸ்ட்ரி பண்றேன். முழுமையா வரணும், முழுமையா சம்பூர்ணமா பரிபூர்ணமா. இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சா அந்த தண்ணிக்குரிய பலன் தான் நமக்கு இருக்கு. பட் காட் உங்ககிட்ட இந்த நாட்கள்ல அவரு எக்ஸ்பெக்டேஷனோட அவர் என்ன கேட்கிறாருன்னா, இல்ல இது போதாது, இந்த கணுக்கால் போதாது, அதுக்கு முழங்கால், அதுக்கப்புறம் நீங்க நீந்தணும், அப்புறம் நீங்க மூழ்கணும். அப்ப மூழ்கிற அனுபவத்தை தான் இங்க சீஷர்கள் இடத்துல சொல்றாரு. அப்ப நீங்க மூழ்கணும்னா ஒரு காரியத்துல மேஜரா பண்ணணும், நீங்க காத்திருங்கள். என்ன சொல்றாரு? அதாவது அந்த கீழே இருக்கிற வசனத்துல பாருங்க, 4வது வசனத்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர் உங்களுடன் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமீன். அப்ப என்ன சொல்லுங்கன்னா, ஆல்ரெடி நீங்க எல்லாமே பேப்டிசம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் மூலமா முழுசா பேப்டிசம் எடுக்கணும். அக்கினினால நாங்க நிரப்பப்படணும். இதுக்கு முன்னாடி நீங்க பேசின அந்நிய பாஷை, இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினது, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 50 பேர் 100 பேருக்கு பயன்படுத்துவீங்க. பட் இதுக்கு பிறகு ஆவியானவர் ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, முழுசா நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளர்ல தண்ணி குடிச்சா உள்ள இருக்கும். இதே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நீங்க போய் முழுகுறீங்கன்னா தண்ணி தான் உங்களை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிராக்டிக்கலா தானே நடக்கும். இருக்கிறீங்களா? தண்ணி தானே இருக்கு. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப தண்ணி தான், தண்ணியோட கண்ட்ரோல்குள்ள நீங்க வந்துருவீங்க. அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க சாய முடியாது, அசைய முடியாது. புரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில மூழ்கிறீர்கள். இந்த மூழ்கி இருக்கிற இந்த அனுபவத்தை தான் இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைஞ்சிருவீங்களா. அப்ப உங்க கண்ட்ரோல்லே நீங்க இருக்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை நிக்க விடவே மாட்டாரு காடு. எந்த இடத்துலயும் டைமே இருக்காதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். தூங்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஆண்டவர் ஒரு விஷன் கொடுப்பாரு, இங்க போ அப்படின்னு சொல்லுவாரு. புரியுதுங்களா? நீங்க ரோட்ல திடீர்னு நடந்து போவீங்க, எதிர்க்க யாராவது ஒருத்தர் வருவாங்க, இவனுக்கு ஜோம் பண்ணுவாரு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க சாதாரணமா தான் இருப்பீங்க, சாதாரணமா நடந்து போவீங்க, சம்பந்தமே இல்லாம உங்களை பார்த்தா எரிச்சல் வரும். பிசாசுக்கு எரிச்சல் வரும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் உன் மேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் இருக்கு. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க பெறணும் அப்படின்னா நான் உங்களை ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்ல காட் சிம்பிளா ஒன்று சொல்றாரு, யூ ஜஸ்ட் வெயிட். நீங்க காத்துருங்க. ஏசு காத்துருங்க, ஆண்டவர் வந்து காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இவ்வளோ டைம் டியூரேஷன், இவ்வளோ நாள் காத்திருக்கணும், இவ்வளோ நாள் இதுவா அப்படிலாம் கிடையவே கிடையாது. காத்திருக்கணும்னா காத்திருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கிற பொழுது நமக்கு கீழ்ப்படிதல் உண்டாகும், நம்ம ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் காத்திருக்க சொன்னார். வேதத்துல ஒரு விசுவாசிகளின் தகப்பன் கொஸ்டின் கூட நம்ம மகா கேட்டா, அவர் எப்படி விசுவாசிகளின் தகப்பன் ஆனாரு? 75 வயசுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் தர்றாரு? நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிள்ளைய தருவேன்னு சொன்னாரு, ஆனா 100 வயசுலதான் கொடுத்தாரு இல்லையா? ஆமே, 100 வயசுலதான் கொடுப்பீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா ஆபிரகாம் வெயிட் பண்ணிருக்கவே மாட்டார்.
ஆனா அவருடைய டைம் டியூரேஷன் 25 இயர்ஸ் இல்லையா? அந்த 25 வருஷம் காத்திருந்தார். நம்மலாம் 25 வருஷம்லாம் காத்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாருன்னா காத்துருங்க அப்படின்னு இயேசு சொல்றாருன்னா நம்ம காத்திருந்தோம். ஏன்னா மரியாள் போய் ஏசப்பாட்ட சொல்றாங்க, இப்ப ஜாடிகளே இல்ல, அதாவது தண்ணியே இல்ல, சாப்பாடு இல்ல, நம்ம இந்த காலத்துல பிரியாணி இல்லைன்னா எப்படி புலமோ அந்த மாதிரி அந்த அம்மா நீர் ஏதாவது செய்யும் இயேசு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வேலை வரலன்னு சொன்னவரு கொஞ்ச நேரத்துல ஒரு வேலை வந்துருச்சு. அதே மாதிரிதான் அன்னைக்கு சீஷர்கள் இடத்துல நீங்க காத்திருங்கன்னு சொன்னாரு. எப்போ காத்திருங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள்லாம் ஒருமனப்பட்டு 120 பேர் கூடிட்டாங்களாம். ஓகேங்களா? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கும் அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து 10 நாள் ஜோம் பண்றாங்க. அதாவது முதல் நாள் ஜோம் பண்ணாங்க, முதல் நாள் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, கொஞ்சம் 12 பேர் தாங்க. 2வது நாள் ஆச்சு 3, 4, 5, 6ன்னு போக 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 10ஆம் தேதிக்குள்ள 120 பேர் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ காட் பார்த்தாரு. அந்த காத்திருக்கிறதுக்குரிய பலன் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல த டே ஆஃப் பெண்டெகாஸ்ட். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது இந்த டே ஆஃப் பெண்டெகாஸ்ட் வரதுக்கு முன்னாடி கீழ்ப்படிதல். வேதத்துல ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10 வரைக்கும், அல்லது 13, 14 வாசிங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 8ல இருந்து 10. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, முதலாவது உங்களுக்கு கீழ்ப்படிதல் உண்டாகணுமா? கீழ்ப்படிதல் வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக சரி ஆண்டவர் வெயிட் பண்ண சொன்னாரு, எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணணும். அப்பதான் உங்களை கடவுள் பயன்படுத்துவார். உங்களை கரங்கள்ல கர்த்தர் எடுப்பாரு. உங்களுக்கு உங்கள் மேல இருக்கிற தெய்வீக திட்டம் நிறைவேறும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாவது சாமுவேல், 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8ல இருந்து 10. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். ஹல்லேலூயா. நம்ம வாசிச்ச அந்த பகுதி என்னன்னா, சவுல் ராஜாவை பத்தி தெரியும். நல்ல ராஜா தான். ஜனங்க கேட்டாங்கன்னு ஆண்டவர் அந்த ராஜாவை என்ன பண்றாரு? அப்பாயிண்ட் பண்றாரு இஸ்ரவேல் தேசத்துல. ஆனா அந்த ராஜா ஆரம்பத்துல நல்லாதான் ஓடினாரு. அவர் ஓட்டம் நல்லா இருந்தது 1 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மனமேற்றுமையா ஆறாரு. கொஞ்சம் அப்படி எதிர்த்து பேசுறாரு. நீங்க ரிவைவல் வாரியர்ஸா இருக்கீங்க, அடுத்த ஜெனரேஷன் யூத் பிள்ளைங்களா இருக்கீங்க, நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்றாங்களோ அது நமக்கு தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல, கீழ்ப்படிதல். ஏன்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் மட்டும்தான். நமக்கு தாளந்து இல்லாம இருக்கலாங்க, திறமை இல்லாம இருக்கலாங்க. ஆனா நம்ம கிட்ட இயேசு வரணும், நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இந்த சவுல் ராஜாவுக்கு கீழ்ப்படிதல் இல்ல. 1 வருஷம் ஆயிட்டு அப்படி கொஞ்சம் அப்படி காலம் எடுத்துக்கிட்டு சரி வரத்துக்கு ஜனங்க ரொம்ப துரிதமா தள்ளுறாங்களாம். அவங்கள கூட சில பேரை ஊழியத்துக்கு கூப்பிடும்போது டக்குன்னு நீங்க டேட் வாங்கிடக்கூடாது, டக்குன்னு இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, யோசிக்கணும், வெயிட் பண்ணணும், போய் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட கேட்கணும், காட் இது உங்களோட பிளானா, எங்க நான் போட்டுமா அப்படின்னு கேட்கணும். உடனே எல்லாம் பேசிட மாட்டாரு, டக்குன்னுலாம் பேசிட மாட்டாரு. ஒண்ணு வேதத்தின் மூலம் பேசுவாரு. அதை நீங்க தியானிச்சுட்டே இருக்கும்போது நீங்க நடக்கும் பொழுது உங்க காது கேட்க ஆவியானவர் பேசுவார். இங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இங்க இப்படி இருக்கு, இதை சரி செஞ்சுட்டு போகணும், இந்த பாதையில நீங்க செல்லணும். அன்னைக்கு சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரா? கீழ்ப்படியில துணிஞ்சு போய் ஆசாரியர்கள் தான் பலி செலுத்தணும், அது அவங்களோட வேலை. முதல்ல ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கல்ல, யார் யாரோ என்னென்ன திட்டத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரோ, சிலர் அப்போஸ்தலரா அழைப்பாரு, சிலரை தீர்க்கதரிசிகளா இருப்பாரு, சிலரை மெய்ப்பரா அழைப்பாரு, சிலரை சுவிசேஷங்களா இருப்பாரு, சிலரை போதிக்கிறது டீச்சிங் மினிஸ்ட்ரியா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள அழைக்கும் பொழுது அப்ப அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை தான் செய்யணும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி, ஏன்னா சாமுவேல் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஊழியர் செஞ்சார். ஆசாரிய ஊழியர் செஞ்சாரு, நியாயாதிபதியா இருந்தாரு, 2வது ப்ராஃபட்டாவும் இருந்தாரு. ஸோ 3 காரியங்களை செய்தாரு. ஆசாரியனுக்குரிய வேலை தான் பலி செலுத்துறது. இவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள போயிட்டு குடு டைம் ஆகுது, ரொம்ப ஜனங்க ரொம்ப நெருக்குறாங்க, பதட்டப்பட்டு போய் டக்குன்னு பலி செலுத்திட்டாரு. செலுத்தின கொஞ்ச நேரத்திலே சாமுவேல் உள்ள என்ட்ரி ஆயிட்டார். அவ்வளவுதான். இதுதான் காட் வைக்கிற செக்கு. பிசாசும் உங்களுக்கு வைக்கிற செக்கு இங்கதான்.
ஓகே, உங்களுக்கு ஆண்டவர் முழுமையா உங்களை பயன்படுத்தணும்னா, இப்போ உடனே சாமுவேல கிட்ட கோவம் வந்துருச்சு. நீங்க என்ன மதீனமான காரியம் பண்ண, பரிசுத்தத்துக்குரிய கோவம். சில நேரம் நமக்கு புரியாது. நம்மள வழி நடத்துற முன்னோர்கள் கோவப்படுவாங்க. அவங்கள நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஊழியக்காரங்க எல்லாம் இப்படி பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற யூத் அப்படி சொல்றாங்க. நான்லாம் 19 வயசுல ரட்சிக்கப்பட்ட வெளிநாட்டுல சிங்கரா இருந்தேன். கிட்டத்தட்ட 4000 பாட்டுக்கு மேல எனக்கு மெமரியா தெரியும். நிறைய லாங்குவேஜ் பாருவேன். பட் என்னைக்கு எனக்கு ரட்சிப்பு வந்ததோ, எல்லாமே ஃபிளஷ் அவுட். நான் எப்படி நடத்துவேன், நான் ஒரு சிங்கரா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன். எனக்கு 19 வயசு, இன்னைக்கு எனக்கு 40 வயசு ஆக போகுது. எனக்கு ஆல்மோஸ்ட் 38 ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் நான் ஆண்டவரோட கைப்பிடிச்சு நடந்துட்டு வரேன். ஒரு இடத்துல கூட நான் விழுந்து போகவே இல்லை. விழாமல் என்னை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த வாலிப வயசுல நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பிசாசுக்கு நம்மளுடைய வாலிப வயசுதான் முக்கியம். நம்ம மேல தேவனுடைய ஒரு பயங்கரமான ஒரு பிளான் இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம தான். இயேசுவே நம்மளதான் நம்பி இருக்கிறாரு. இதான் உண்மை. பரலோகமே நம்மள நம்பி இருக்கு. அப்போ நான் நினைச்சேன், என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஆச்சு நீங்க என்ன பயன்படுத்தலையே. அழைச்சினாரு, வெயிட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினாரு. நான் கேட்டேன், பதிலே வரலையே, என்ன ஆண்டவரே, கொஞ்சம் திரும்பி பாரு, நீ நடந்து வந்த பாதையெல்லாம் பாரு அப்படின்னு சொன்னார். நான் திரும்பி நடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தேன். 19 வயசுல நான் ஒரு சிங்கர். ஆனா இன்னைக்கு நான் எத்தனையோ ஜனங்களை என்னை வழி நடத்திக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை உதவி செய்கிறாரு. எவ்வளவு திருச்சபையில கடவுள் என்னை பயன்படுத்துறாரு. அந்த யூடியூப் மினிஸ்ட்ரியில எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நான் ரொம்ப சப்ஸ்கிரைபர்லாம் ஏத்தல, ஆனா பாக்குற பிள்ளைங்க ஏதோ ஒண்ணு ஆண்டவர் தொடுறாரு. நான் இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணேன். 3 மணி நேரம் ஜெபத்துல இருந்துட்டு தான் உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கேன். ஆண்டவர் சொன்னேன், யாரோ ஒரு பிள்ளைய ஆண்டவர் நீங்க டச் பண்ணணும். எனக்கு நிறைய பேர் வரதை காட்டிலும் எந்த பிள்ளை நீங்க தொடுறீங்களோ வல்லமே அடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். நான் ஒண்ணுதான் கேட்டேன், இத்தனை பிள்ளைங்க உள்ள இருந்துகிட்டே இருக்கிறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ராஜ்யத்தை இழந்து போயிட்டான் சவுல். துணிகரமான சில காரியங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு பாருங்களேன், அந்த முரட்டாட்டம் வந்துருது. அந்த முரட்டாட்டம் வந்துட்டு, நீங்க வர லேட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது சொல்லுங்க. அதனால நான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், பலி செலுத்திட்டேன். தயவுசெய்து வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டர் வச்ச அழைப்பை நீங்க இழந்துடாதீங்க. உங்க மேல ஒரு பயங்கரமான காடோட பிளான் இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாரியர்ஸ்ல நெக்ஸ்ட் எத்தனை தாவீதுகள் இது உள்ள இருக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை கிதியோன்கள் இது உள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை தேசத்தை ஆள செய்ய போகிற யோசேப்புகள் உள்ள இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையோட நீங்க இருக்கணும். ரெண்டாவது, உங்களை குழப்பறதுக்குனே வருவான் பிசாசு. உன் கையிலதான் அபிஷேகம் இருக்கே, போயிடு. இந்த அபிஷேகம் கிடையாது ரிவைவல் அபிஷேகம், முழுமையான அபிஷேகம். அப்ப பாருங்க, உடனே சாமுவேல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மதீனமா செஞ்சுட்டேன். எப்படி அசிங்கமா இருக்கு, எல்லாரும் முன்னாடி ஷேமா இருக்கும் அந்த வேர்டு. உடனே போயிட்ட உடனே ஆண்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றாரு, நீ மட்டும் கீழ்ப்படிஞ்சு இருந்தன்னா உன்னுடைய ராஜ்யத்தை என்னன்னைக்கு உன் கையில விட்டுருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய தோழன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க, 13-14. அதே சேம் 13, 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13-14 வாசிங்க. சாமுவேல் சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நண்பனை ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாங்களாம். இது ஆண்டவர் ப்ராஃபஸியா சாமுவேல் மூலமா சொல்லும் பொழுது, தாவீது பிறக்கவே இல்லையா. ஹிஸ்டரி படி பார்த்தா தாவீது பிறக்கவே இல்லையா. சவுல் ராஜ்யம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சான்.
தாவீது பிறக்கவே இல்லையா? பிறக்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ப்ராஃபஸியா சொல்றாரு சாமுவேல் மூலமா, இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டுட்டாரு. ஹல்லேலூயா. இதுல வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகள். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே இயேசு உங்க ஒவ்வொருவரையும் முன்குறிச்சிருக்கிறாரு. தாயின் கருவில நீங்கள் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இவ்வளவு நாள் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் தான் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே உங்க மூலமா நேஷனல் லெவல்ல ரிவைவல் வரணும்னு காட் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறார். சோ யூ ஆர் a chosen person. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் chosen person. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காத்து இருக்கணும். சவுல போல மதீனமா இருந்துட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ராஜ்யத்தை இழந்துட்டான். அதே ஆனால் தாவீத 16 வயசுல காட் அனாய்ட் பண்ணிடுறாரு. அனாய்ட் பண்ணிட்டு 16 வயசுல ராஜாவாயிட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் நான் சொன்னேன், 19 வயசுல ஆண்டவர் என்ன அழைச்சாரு, நீ வா மகளே வான்னு. அவர் முகத்தை பார்த்த உடனே எனக்கு எதுவுமே தோணல. ஐயோ அழைச்சு கூப்பிட்டாரே ஒருத்தர்னு வந்துட்டேன். நான் பிறக்கும் போதே ரொம்ப வைராகியமான குடும்ப பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே சிபிஎம் ஆட்கள் எல்லாருமே. ஆனா எனக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் உலகத்தின் பிரமாணமா வாழ்ற ஒரு சிங்கர். ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் சிங்கர். 6 வயசுல இருந்து நான் பாடுறவன். அப்போ எங்க பாட்டியோட ஜபம், ஆண்டவரே, வெளிநாட்டுலதான் இருந்தேன். ஆக்சுவலா வெளிநாட்டுல இருக்கும்போது தான் எனக்கு ரட்சிப்பு வந்தது. உள்நாட்டுல இருந்தா மேபி ரட்சிப்பு அப்ப வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. பஹ்ரைன்ல இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டாரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த முகத்தை பார்த்துட்டு அதுக்காக எதை வேணாலும் இழக்கலான்னு விட்டடிச்சு கைப்பிடிச்சு ஓடி வந்துட்டேன். விசா கேன்சல் பண்ண, எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்தேன். இன்னைக்கும் ஆண்டருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஆலோசனை கர்த்தரா இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீ இதை செய், இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு. சில நேரத்துல இல்ல, பல வேலைகளை நான் விழுந்திருக்கேன். விழுந்து வாரி மோதி ரத்தம்லாம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் தேவன் நம்ம மேல வச்ச அழைப்பையும் தெரிந்து கொள்ளத்திலும் மாறாத ஒரு அழைப்பு, மாறாத கிருபை நம்மளை இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தார். பட் இதுக்கப்புறம் ரிவைவல் உங்க மேல ஊற்றப்பட்டதுக்கு பிறகு நீங்க இப்படி சாதாரணமானவங்களா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் நாட் a நார்மல் பர்சன். எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, நாங்களா சாதாரணமான ஆட்கள் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க ஒரு தடவை, நாங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நாங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நாங்கள் தேசத்தை கலக்குகிறவர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்க இயேசுக்காக ஒரு ஸ்பார்க்க எழும்ப போறவங்க. ஹல்லேலூயா. அப்போ 10 நாள் ஆச்சு. பழைய ஏற்பாட்டுல பல வருஷங்களாக, மினிமம் 10 வருஷம், மேக்சிமம் மோசேக்கெல்லாம் 80 வயசுலதான் ஆண்டவர் பயன்படுத்துறார். நியூ டெஸ்டமென்ட், புது உடன்படிக்கை ஊழியத்துல வருஷ கணக்கு இல்ல, மினிமம் ஏன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்ப ரிவைவல் ரொம்ப நெருங்கிடுச்சு. காட் இன்னும் அதி சீக்கிரத்துல, ஏன்னா இனிமேல் தேசத்துல உலகத்துல எதுவுமே நமக்கு சாதகமா இருக்காது. நமக்கு என்ன எதுவுமே பாசிபிளா இருக்காது. நல்லா கேட்டுக்கோங்க, இம்பாசிபிளா தான் இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, உங்களை அழைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல உள்ள பிசாசு விட மாட்டான். ஆனா நீங்க போய் அங்க கால் எடுத்து வச்சபோது அந்த இடத்துல என்ன இருக்கு, ஏதாவது ஒரு எத்துக்காக்க கொடுப்பாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்டவர்களாதான் இந்த நாட்கள்ல மாறணும். பிலிப்பு போறாரு, சமாரியாவில போறாரு. போற வழியில எல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு வர்றாரு. திடீர்னு ஆவில புடிச்சிட்டு போய் கொண்டு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நதி இருக்கு. கந்தாகிய மந்திரிக்கு என்ன பண்றாரு, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை விலக்கி சொல்றாரு, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் கேட்கிறாரு, நான் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கிறேன், தோர் நதி கரை இருக்கு, வா ஞானஸ்தானம் எடு. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இங்க இருக்கிற அநேக பிள்ளைங்க போய் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறீங்க. ரமட ஷாந்தா டபா டகா டபலபா, ஓ ரபலத ரபா ஷதரபா, ஓ பி ரெடின்றாரு ஆண்டவர். அநேகருக்கு நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க போறது சில பிள்ளைகள் இங்க எழுப்பி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவது சவுல் இழந்து போன ராஜ்யத்தை போல நீங்க இருக்கக்கூடாது. காட் சொல்றாரு, காத்திருங்கள், பரிசுத்த ஆவியோட நிறைவு உங்களுக்கு வர வரைக்கும் காத்துருங்க. ஒருவேளை சிலரால முடியும் அப்படின்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, நம்மளுடைய இந்த ஏரே முடிய போகுது. காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுங்க, ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்க என்ன சொல்றது, ஆண்டவரே நெக்ஸ்ட் இயர் நேஷனல்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருவாரு. அதுவும் தேசத்துக்காக நீங்க உபவாசம் போட்டு மட்டும் நீங்க ஜோம் பண்ணிட்டீங்க, கர்த்தர் உங்களை நீங்க சும்மா இருந்தா கூட அவர் சும்மாவே விட மாட்டாரு. ஆதியில அதாவது எப்படின்னா, ஜலத்தின் மேல அசைவாடினவர் உங்க மேல அசைவாடிக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. உங்க மேல அசைவாடிக்கிட்டே இருப்பாரு. அப்போ நீங்க முதலாவது காத்திருக்கணும். 2வது, நீங்க காத்திருக்கும் பொழுது
பலன் வருதான். அது என்ன பலன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் கடைசியா சொல்லிடுறேன், 2வது அதிகாரம், த டே ஆஃப் பெண்டேகாஸ்ட் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். சீக்கிரம் அல்லாமலும் அக்கினி அடிச்சுக்காதீங்க. யாராவது ஒருத்தர் பாடிங்க, குழப்பமா இருக்கு. கேட்கணும் வேர்டு. சீக்கிரம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளி வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க போதும் போதும், பேசுகிறவங்க இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்னா என்ன தெரியுமா? ஸ்லம், பயங்கரமான ஸ்லம். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கூவம் சொல்லுவாங்க, கூவம் ஆறு, வியாசார்படி, வண்ணார்பேட்டை, ராயபுரம், ஸ்லம் ஏரியா, காசிம்பேடு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கா ஸ்லம் அதெல்லாம். அந்த மாதிரி கலிலேயாவில உள்ள நாசரேத்துல கலிலேயாவில இயேசு போய் பெத்லகேம்ல பிறந்து அங்கதான் அவர் வளர்றாரு. நாசரேத்துல இருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமா அப்படின்னு கேக்குறாங்க யூதர்கள். நாசரேத்துல இருந்துதான் நசரேனாக இயேசு கிறிஸ்துவ வந்தாரு. நசரேன் என்ன பண்ணுவார்னு ப்ராஃபஸி இருக்குல்ல. அப்ப உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க, ஏய் இவனுங்கெல்லாம் ரிவைவல் வாரியரா, என்னடா பண்றானுங்க, யாரா இந்த பசங்க சுத்தின்னு திரிஞ்சானுங்களேப்பா, இவனுங்கெல்லாம் இங்க இருந்தாங்களேப்பா, இந்த பொண்ணை நான் பாத்திருக்கேன், இது போய் இப்படி பேசுதேப்பா, இது போய் இப்படி அற்புதம் அடையாளம் செய்தா. ஏசு உங்களை கொண்டுதான் செய்வார். ஹல்லேலூயா, உங்களை கொண்டுதான் செய்வார். அன்றைக்கு பாத்தீங்கன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அவங்க ஸ்லாங் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காமெடியா பேசுவாருங்கல்ல, ஆனா அவங்களதான் இயேசு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, அற்பமான மனிதர்களா தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடிச்சவங்க எல்லாம் தேவை கிடையாது. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தான் தேவை. ஆமேன். அவரு அற்பமா தள்ளப்பட்ட நம்மளதான் தெரிந்து கொண்டாரா. சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில இருந்து உயர்த்தி நம்மள அழகு பார்க்கறது மட்டும் இல்ல, அவருடைய ராஜ்யத்துக்காக தேவன் நம்மளதான் பயன்படுத்துறாரா. ரிவைவல்ல இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உங்களதான் தேவன் பயன்படுத்துவாராம். உங்களுக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் வரும்னா, மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம் உங்க மேல இறங்குமா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாதரா பஷா Baraka. Oh Lord Jesus Christ, Shabana Tata Shekata Patata Patakarapa. இஸ்வே மனதன சந்தட கரபா தேசல கொலிபல சந்தர பலபா. ஆண்டவரே, நீங்க அன்றைக்கு 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அவர்களை சீஷர்களா இணைத்து, அப்பா நீங்க பரத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எல்லாரையும் காத்திருங்கள்னு நீங்க சொன்னீங்க. இந்த நாள்ல எந்தெந்த பிள்ளைங்க என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இருதயத்தின் ஆழத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே அந்த பிள்ளைகள் நீங்க சொல்ற வார்த்தை, யூ ஜஸ்ட் வெயிட், நீ காத்திரு, நீ காத்திரு, சீக்கிரத்துல ஆவியானவரோட நிறைவு உனக்கு வரப்போகுது மகனே, வரப்போகுது மகளே. லீபா ரதல சந்தரபரி அந்தரபலபலபா. ஓ ரீமா தனமன சக்கரபா. ஆண்டவர் தேடுகிற அந்த அப்போஸ்தலர் மேல இருந்த அந்த அபிஷேகம் உண்மையிலதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல உபவாசம் பண்ணி நல்ல ஜோம் பண்ணு, காத்திருந்து ஜோம் பண்ணு. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் நீங்க சித்தமா இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய காலிங் என்ன, ஆண்டவரே சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நீங்க கேட்கும் போது அவருடைய நாமத்துக்காக நீங்க பயன்படணும்னு நீங்க கேட்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விதத்துல இடைப்படுகிறாரா இருக்கிறார். ஆண்டவரே, நம்மை நோக்கி நாங்கள் இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிவைவல் வாரியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுல இணைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளில வாசித்த வேத பகுதியை நாங்கள் இந்த நாளை தியானிச்சோம். ஆண்டவரே, இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையாய் போய்விடக் கூடாது. எல்லாரும் இயேசுவுக்கு பிரயோஜனமான கருவிகளாய் கர்த்தரின் மாற்றி
மாற்றி தரப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பேதுரு மூலமாக எருசலேம்ல ஒரு எழுப்புதல் உண்டானது ஆண்டவரே. அப்பா பிலிப்பு மூலமாக சமாரியாவிலே ஒரு எழுப்புதல் உண்டானது. பவுல் அப்போஸ்தலர் மூலமாக முழு உலகத்துக்கு ரிவைவல் வந்தது ஆண்டவரே. அதே போல ஆதி திருச்சபை மக்கள்கள் எல்லாம் அப்பா திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினம் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இங்க இருக்கிற பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். சபைகள்ல அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டது போல இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய பலத்த கரம் இறங்கி ஆளுகை செய்யட்டுப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பரட்சோர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Thank you.